இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய ஆலயத்தின் முக்கியத்துவமும் மகிமையும். The importance and the glory of the church of God or temple of God. வேதத்தில் தேவனுடைய ஆலயம்தான் தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் யோவான் 2:16 என் பிதாவின் வீடு என்றுதான் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 1 தீமோத்தேயு 3:15 அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வீடு என்றும் பிதாவினுடைய வீடு என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்றும் அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து 12 வயதாய் இருக்கும் பொழுதே தேவனுடைய ஆலயத்திற்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. முதலாவது நாம் அதை தியானித்து விட்டு எதற்காக தேவன் ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார் என்பதை தியானிப்போம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 41 முதல் 43 வரை. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாளும் அவருடைய தகப்பன் யோசேப்பும் ஒவ்வொரு வருடமும் பஸ்கா பண்டிகையின் போது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு போய் பஸ்கா பண்டிகை தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கொண்டாடுவது வழக்கம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருடமும் அதை செய்கிறார்கள். அது தேவனுடைய கட்டளை. வாசித்து பார்க்கலாம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 14வது வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுதுதான் ஏன் அவர்கள் வருஷா வருஷம் அங்கே போகிறார்கள் என்று நமக்கு தெரியும். 24வது வசனத்தில் இருந்து 27 வரை. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அதனுடைய விளக்கத்தையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. 13வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால்
நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. ஆண்டவருடைய கட்டளையின்படிதான் இவர்கள் அந்த பண்டிகையின் நாட்களில் வருஷா வருஷம் நியாயப்பிரமாணத்தின்படி அதை ஆசரிக்கும்படியாக எருசலேமுக்கு போகிறது உண்டு, தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறது உண்டு. இந்த பண்டிகையின் நாட்களை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீத புஸ்தகம் 42வது சங்கீதம் 4வது வசனம், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. நல்ல கவனிங்க, கூட்டத்தின் களிப்போடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவங்க போயிட்டு வர்றது இது வழக்கமாக நடக்கிறது. அப்படி கூட்டத்தின் களிப்போட போனதுனால இயேசு கிறிஸ்துனுடைய தாயும் தகப்பனும் கூட்டத்தில் எங்கேயாவது இருப்பாரு. எல்லாரும் சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டு போகிறாங்க. இது வழக்கமா போகிறது. சங்கீதக்காரன் அதை நினைத்து ஏங்குகிறான். இப்பொழுது அரண்மனை வாழ்க்கை வந்த பின்பு அந்த பாதையில போக முடியலையே, அந்த நாட்களை நினைக்கிறான். அப்படி என்றால் அவர்கள் அதை ஒரு கொண்டாட்டமாக, ஒரு பண்டிகை நாளாக அந்த பஸ்கா பலியை செலுத்துகிறதற்காக போகிறார்கள் என்றால் அதில் அத்தனை சந்தோஷம், அத்தனை மகிழ்ச்சி இருக்கும். இயேசு கிறிஸ்து 12 வயது தானே, கூட்டத்தில் எங்கேயாவது உட்கார்ந்து அல்லது யாரு கூடயாவது இருந்தவர் மகிழ்ந்து கொண்டிருப்பார், அவர் வந்து கொண்டிருப்பார் என்று நினைத்து அவர்களும் கிளம்பி போய்விட்டாங்க. லூக்கா 2:44 இருந்து, அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். அவங்க நினைச்சிட்டாங்க அவர் கூட்டத்தில் எங்கேயாவது இருப்பார். அது ஒரு சந்தோஷமான ஆராதனை, அது ஒரு மகிழ்ச்சியான பண்டிகையா கொண்டாடுகிறாங்க. அதனால கூட்டத்தில் எங்கேயாவது இருப்பாரு. வாசிப்போம். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். இல்ல கவனிங்க, அவர் கூட்டத்தோட போகல. இயேசு ஏன் போகல தெரியுமா? அந்த சந்தோஷத்தை காட்டிலும் அவர் விரும்பினதெல்லாம் பிதாவை சந்தோஷப்படுத்துகிறது. எல்லாம் கவனிக்க வேண்டும். அந்த மக்களோடு கூட போகிற சந்தோஷத்தை காட்டிலும் தேவாலயத்தில் தங்கி இருப்பதையே விரும்பி பிதாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியத்தில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை வயசுல? 12 வயசுல. Jesus knows the importance of the church. எல்லாம் கவனிக்க வேண்டும். அங்க வந்தா வேதம் சொல்லுகிறது, அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவுகிறதையும் பார்க்கிறாங்க. வாசிப்போம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஏன்? அங்க அவருடைய புத்தி என்ன புத்தி? சிறு வயசுல இருந்து அவர் வேத வசனங்களை தெரிந்து வைத்திருந்தார். அவருக்குள் இருந்தது
ரட்சிப்பின் ஞானம். அதனாலதான் போதகரையும் கேள்வி கேட்கிறாரு, அவங்க திக்குமுக்காடி போய் கிடக்கிறாங்க. They were surprising. இந்த ஞானத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது இந்த ஞானத்தை ரட்சிப்புக்கேற்ற ஒரு ஞானமாக எழுதுகிறார். வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அவன் சிறு வயசுல இருந்து அந்த வேதத்தை அறிந்திருந்தபடினால ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாய் இருந்தானா. அந்த தீமோத்தேயுவே சிறு வயசுல இருந்து வேதத்தை அறிந்திருந்தா என் ஆண்டவர் எப்படி? அந்த ரகசியம் தெரிஞ்சதுனாலதான் அங்க உட்கார்ந்துட்டாரு. நல்லா கவனிங்க. அவருடைய எண்ணம் எல்லாமே அவருடைய சமூகத்தில் இருக்கிறது தான். பிதாவை பிரியப்படுத்துகிறது தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். சிறு வயசுலே அறிந்து வைத்திருப்பார்னா அந்த பெரிய வயசுல எப்படி பேசியிருப்பாரு? இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை இவ்வளவாய் அறிந்திருக்கிறாரே. They were surprising. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 48, 49. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். அவனை தேடி நம்ம போன கூட்டத்தில் இருப்ப நினைச்சோமே. வாசிப்போம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். நல்ல கவனிங்க. ஆக்சுவலா this is a different word to explain. ஒவ்வொரு வேதாகமத்திலும் என்னுடைய பிதாவுக்கு அடுத்தாக்கள் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களாங்கிறதுக்கு வேதத்தில் ஒவ்வொரு வெர்ஷன்லையும் ஒவ்வொரு அர்த்தத்தை போடப்பட்டிருக்கிறது. நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல, டோன்ட் யூ நோ ஐ ஹேட் டு பி இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். என் பிதாவினுடைய வீட்டில் நான் இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்க அறியலையா? லிவிங் பைபிள் சொல்லுகிறது, I would be here at the temple in my father's house. இந்த ஆலயத்தில், இந்த தேவனுடைய வீட்டில் நான் இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்னா I have to be here to do the business of my father போட்டிருக்கோம். என் ஆண்டவருடைய பணியை நான் இங்கே செய்ய வேண்டாமா? நல்ல கவனிங்க ஐயா. அவருடைய உண்மையா அவர் இருதயத்துக்குள்ள இருந்த வாஞ்சையெல்லாம் சங்கீதக்காரனுக்கு இருந்த ஒரு வாஞ்சை.
எல்லாம் கவனிக்க வேண்டும். We are not aware of the importance and the glory of the church. தேவனுடைய ஆலயத்தினுடைய முக்கியத்துவமும் அந்த மகிமையும். The glory means the presence of God in His sanctuary. நல்லா கவனிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம் 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். the glory of the temple. அங்கதான் எங்க மகிமை. that glory of the church or the temple will protect you. That will follow you. And that glory of the temple of God will bless you. That glory of the temple of God will teach you. எல்லாம் கவனிக்க வேண்டாம். அதனால நான் சொல்றான், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆராய்ச்சி செய்கிறதுனா what does it to me? என் இயேசு சொன்னாரே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப சங்கீதக்காரன் தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்கிறதுங்கிறது வேதத்தை ஐயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து போதகர் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுல வேதம் மறைந்து கிடக்கிறது, அதுல வேத வசனங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அவருடைய எண்ணமெல்லாம் கூட்டத்தின் களிப்போட போகிறதில்லை, அந்த ஆலயத்தில் தங்கி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு சங்கீதக்காரன் அங்க தங்குறத வாஞ்சிக்கிறான். புதிய ஏற்பாட்டில் ஒரு விதவை பெண்மணி, 84 வயதுள்ள விதவை பெண்மணி தங்கி கொண்டே இருக்கிறாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 36, 37 வசனங்கள், ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல், தேவாலயத்தை விட்டு போகவில்லை. Day and night she was in the church. தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அங்கு மகிழ்ந்து கொண்டிருக்கிறாயா. அந்த கூட்டத்தின் களிப்பை விட அவருடைய ஆலயத்தில், அவருடைய மகிமையில், அவருடைய பிரசன்னத்தில் ஆராதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏன் என்ன தேடுனீங்க? என் பிதாவுக்கு அடுத்தது நான் இருக்கணும்னு தெரியாதா?
அதற்கு வசனத்தின்படி இன்னொரு அர்த்தமும் உண்டு. அந்த கூட்டத்தின் களிப்போடு போகிறதுன்னு சொல்றது அவருடைய விருப்பமாக இருக்கும். அவங்க எல்லாரும் சந்தோஷமாய் களிப்ப. ஆண்டவர் சொன்னது பஸ்காவை கொண்டாடு, ஆனா கூட்டத்தில் களிப்போடு போகிறது அந்த கொண்டாடுகிற அவங்களா போகிறது. ஆனா ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாரே, அது அவருடைய விருப்பத்தின்படி அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அப்படி என்றால் அவர் அங்கே தங்கி இருக்கிறது அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. இந்த ஆலயம் என்று சொல்கிறது, இந்த ஆலயத்தில் தங்குறது, ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்கிறது, ஆலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து வேதத்தை கேட்கிறது அவருடைய சித்தம், அவரை பிரியப்படுத்த. ஆண்டவர் சமாரியா வழியா போகும் பொழுது யாக்கோபுடைய கிணறண்ட வருகிறாரு. பசி வந்துருச்சு, அவருக்கு பசி வந்துருச்சு, களைப்பாயிட்டாரு. He was so tired. உடனே அவருக்கு ஆகாரம் வாங்க சீசர்கள் ஊருக்குள்ள போயிட்டாங்க. அந்த களைப்பை தீர அந்த கிணத்துல தண்ணி எடுக்க வந்த சமாரிய ஸ்திரீட்ட தண்ணி கேட்கிறாரு. அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷன் படி பிதாவை குறித்தும் ஜீவ தண்ணீரை குறித்தும் அவரை ஆராதிக்கிறதை குறித்தும் அவளோடு சொல்லி கொண்டு வருகிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23, 24 வசனங்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பத்தை எங்க பேசிக்கொண்டு வருகிறாரு. அந்த ஸ்திரீட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு வந்துட்டு அவங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே சாப்பாடு வந்துருச்சு சாப்பிடுங்கிறாங்க. 31வது வசனம், இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன பதில் சொன்னார் தெரியுமா? 34வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ஐயா, பசிச்சரு சாப்பாட மறந்துட்டாரு. இப்ப என் பிதாவினுடைய சித்தத்தை செய்துகிட்டு இருக்கிறேன். அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு? பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அந்த ஸ்திரீ குடத்தை வச்சுட்டு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டா, என் வாழ்க்கையே ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவர் கிறிஸ்து தானா? வந்து பாரு. 39வது வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஏன் சாப்பிடல? ஏன்? என் பிதாவினுடைய கிரிகளை முடிக்கிறது தான் என் போஜனம் சொன்னாரு. அவ மூலம்
ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தம் பண்ண பாடுறாரு. அப்போ என்னை ஏன் தேடினீங்க? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டுமேன்னு சொன்னவர் என் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்று சொல்லி இருக்கலாமே. நல்லா கவனிக்க வேண்டும். அப்ப அந்த தேவனுடைய சித்தத்தைக்காக அங்க இருக்கிறாரு. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறது என்பது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. போகட்டும். What's the importance of the church? நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறது. வாசிப்போம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அங்கத்தான் ஆண்டுடைய வசனம் வெளிப்படும். அங்கதான் அவருடைய வேதத்தை நீ கேட்க முடியும். நல்ல கவனிங்க. நீ எங்கனாலும் நீ வேதத்தை வாசிக்க முடியும். ஆனா அதை கேட்கிற இடம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. The sanctuary of God. வேதத்தை கேட்கிற இடம் அதுதான் தேவனுடைய ஆலயம். எதற்காக? அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதையில் நடப்போம். நமக்கு தெரியாது அவருடைய வழி எதுன்னு, நமக்கு தெரியாது. அதை சொல்லிக் கொடுக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த வேதத்தை கேட்காம நீ ஊர்களுக்கும் அல்லது உன் வீட்டிலே உட்கார்ந்து உபவாசம் 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 நீ 40 நாள் உபவாசம் இருந்தீனா அந்த ஜெபம் அவருக்கு அருவருப்பான். தெரியுமா தெரியாதா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆண்டவர் சொல்கிறாரே, நீ வேதத்தையே வாசிக்காம ராத்திரியும் பகலும் நீ ஜெபம் பண்ணினா உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதியா? How far you give importance to the word of God. அந்த வசனம் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த வசனத்தை வச்சு தான் ஒரு ஆலயத்தில் உன்னோடு பேசுவாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த வசனத்தை வைத்துதான் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அதுதான் நமக்கு பாதை. அதுதான் உனக்கு பாதை. அவர் பாதையில் நம்ம நடப்போம்னு சொல்லி இருக்கிறாரு. அது ஒரு வெளிச்சமான பாதை. அந்த வசனத்தின் வழியாக நீ போக முடியும். வாசிப்போமா? சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம்
105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உடைய வசனம் தான் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். வாலிபர்களை அந்த வெளிச்சத்தில் நடத்துறது அந்த வசனம்தான். சங்கீதம் 119வது சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அந்த வசனம் தான். அதனால் தான் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும் சொல்லப்பட்டிருக்குது. நீ காதுல கேட்கிற, நீ காதுல கேட்கிறத நீ எதுல கொண்டு வரணுமா? இருதயத்திலேயா? சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறான். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அந்த வாக்கை, அந்த என்ன கேட்கிறியோ உன் இருதயத்தில் வை, நீ பரலோகத்துக்கு போயிருவ. அதுக்கு தான் சர்ச்சு, அதுக்கு தான் சர்ச்சு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த வசனத்துல தான் அவருடைய கட்டளைகள் இருக்கிறது. அந்த கட்டளைகள் மூலமாகத்தான் நீ ஒரு தெய்வீக ஞானத்தை பெற முடியும். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 97வது வசனத்தில் இருந்து. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளைக் கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் எதற்காக உனக்கு கொண்டு வருகிறாரு? நல்ல கவனிங்க. நீ ஞானம் உள்ளவனாய் மாற வேண்டும். அந்த ஞானம்தான் உலகத்தை ஜெயிக்க வைக்கும். அந்த ஞானம்தான் பிசாசை ஜெயிக்க வைக்கும். அந்த ஞானம்தான் தேவனுடைய திட்டம் அல்லது தரிசனத்தை வாழ்க்கையில் நிறைவேற்ற வைக்கும். அந்த ஞானம்தான் உன்னை பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கும். அதற்குத்தான் ஆலயம், அதற்குத்தான் ஆலயம். நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய கட்டளைகள் அவ்வளவு காரியம் இருக்குது. அந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய கீழ்ப்படிய அவர் என்ன செய்வாரா? யாத்ராகமம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். எப்பொழுதுமே ஏன் அதை சொல்றாரு? Never forget the graciousness of the Lord, how far He loved you, how far He has forgiven your sin, how far He has brought you out of clay
and brought you to this church. Never forget. அதை மறந்துடாதங்கிறதுக்காக உங்களை கழுகுகளின் செட்டையின் கீழே தூக்கிட்டு வந்தனே. வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீங்க. அதுக்கு தான் கொண்டு வர்றாரு, அதுக்கு தான் போதிக்கிறாரு. We should know how far the Lord has given importance to every individual. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு அவர் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. சகல ஜனங்களை நீங்க எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர், பூமியெல்லாம் என்னுடையது, நீங்க எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லு. ஆனா புதிய ஏற்பாட்டையும் எப்படி சொல்லுகிறாரு? 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். Never underestimate yourself. Never say I am useless. நல்ல கவனிங்க. ஆண்டவர் உன்னை எப்படி வைத்திருக்கிறார்? அந்தகாரத்தில் வாழ்ந்த உளையான சேற்றில் இருந்த அங்கே இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, அது என்னது புண்ணியம்? உனக்கு செய்த நன்மைகளை அவர் உனக்கு என்னெல்லாம் செய்தார் ஐயா, அந்த நன்மைகளை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறாரே. அப்படி உன்னை உருவாக்குகிறதுக்கு தான் ஆலயம். நல்லா கவனிக்க வேண்டாம். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆச்சரியம். அவருடைய அதுதான் அவருடைய புண்ணியம். அந்த புண்ணியத்தை நீ அறிவிக்கலாம். அதுக்கு தான் தெரிந்து கொள்ளுகிறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, பொறாமைகளையும் நல்லா கவனிக்க வேண்டும், ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வேத வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் மேலே வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறு பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும்
ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நல்ல ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு அதுக்கு தான் சபை. உன்னை உருவாக்கி ஒரு ஆலயமாக, ஒரு மாளிகையாக, ஜீவனுள்ள கற்களை போல, ரத்தினங்களை போல உருவாக்க. நல்ல கவனிங்கய்யா. அதுக்குதான் வேதத்தில் எங்கேயோ மறைந்து கிடக்கிற வசனத்தை வெளியே கொண்டு வந்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாரே. வாசிப்போம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறு பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஒரு பொழுது நீ வெட்கப்பட்டு போயிட மாட்ட. ஒரு பொழுது நீ வெட்கப்பட்டு போயிட மாட்ட. என் ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வழிகளை நமக்கு போதிக்கிற, சொல்லி கொடுக்கிற இடம் ஆலயம்தான். எவ்ரி சண்டே அவருடைய வசனத்தை கேட்கும் இடமும் ஆலயம்தான். இயேசுவே அதுவும் 12 வயசுலேயே, அப்ப சண்டே கிளாஸ் எல்லாம் கிடையாது, போதகர் நடுவில் உட்கார்ந்து அவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த மெசேஜ் டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் டைம். அந்த மெசேஜ் நேரத்தில் தான் அவர் உன்னோடு கூட பேசுவார். மற்ற நேரங்கள் எல்லாம் நீ அவரோடு கூட தொடர்புள்ளவனாயிருப்ப. அதுக்கு முன்னால் நீ அவரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் நீ செய்வ. ஆனா தேவ செய்தியின் வரும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கிற நேரம், அவருடைய சத்தத்தை கேட்கிற இடம் ஆலயம்தான். நல்லா கவனிங்க. அந்த இடத்துல இருந்து அவருடைய சத்தத்தை கேட்ப. அவர் உன்னோடு பேசுவார், அவர் உன்னை உருவாக்குவார், உன்னை ஆயத்தம் பண்ணுவார். அந்த ஆலயத்தில் இருக்கிற மகிமை உன் கூட வரும், உன் கூட வரும், நிழலாகவே வரும். இதே மகிமை உன் வீட்லையும் இறங்கும். நீ உள்ள வந்து உட்காந்துட்டியா, உன் வீட்லையும் அதே மகிமை. நல்லா கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வரும் பொழுது மோசேயை பார்த்து சொன்னார். அத்திராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். வந்திருப்பா, காத்திரு. 15வது வசனத்தில் இருந்து, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது.
மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். 40 நாள் சாப்பிடல. இந்த 40 நாள் கட்டளை பெற்றுட்டு வர்றான். யாருக்காக? அவனை நம்பி ஒரு பெரிய கூட்டத்தை கீழே கொண்டாந்து வச்சிருக்கிறார் ஐயா. அவனை நம்பி ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவர்களுக்காக போய் காத்து கிடக்கிறான். சாதாரணமா வாங்கிட்டு வந்துட முடியாது. அது ஒரு பிரசவ வேதனை. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு வர வேண்டியிருக்குது. அந்த மலையில போய் காத்திருந்த நாட்கள் முடிகிறது. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 1, 8, 22 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவளையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன். நல்ல கவனிங்க. அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு. அவருடைய நடுவில். அதனாலதான் என் இயேசு சொன்னார், என் பிதாவின் வீடு. அதனாலதான் என் பிதாவின் வீடுன்னு சொன்னார் ஐயா. 24 மணி நேரம் இதில் அங்க அவருடைய மகிமை இருக்கும். அவருடைய மகிமை இருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறாரே, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கியா. அங்க இருந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை ஒன்று சொல்லுவேன். அப்போ அந்த மக்களோட யார் மூலம் பேசுறாரு? மோசே மூலம். அதற்கு தான் மேய்ப்பேன். He is a representative of God. A representative of God. To bring the word from the Lord and to give it to the sheep. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். ஆதியில மனுஷனை உண்டாக்குனாரே, அவர் என்ன செய்தாரு? வாசிப்போமே. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7, 8 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நல்ல கவனி. ஜீவ சுவாசத்தை ஊற்றினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு மனிதன் உருவாக்கப்படுகிறது ஆவியானவரால் மாத்திரமே. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவரால் மாத்திரமே உருவாக்கப்பட முடியும். அவருடைய சாயலுக்கு உருவாக்கி வைக்கிறாரு. அவனுக்கென்று ஒரு ஏதேன் தோட்டம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவனுக்கென்று ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி அதுல கொண்டு வந்து வைக்கிறாரு. முழு உலகத்தையும் உருவாக்கிட்டு தான் ஒரு தோட்டத்தை உருவாக்குறாரு. எதற்காக அந்த தோட்டத்தை உருவாக்குனாரா? 2வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம்,
ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நல்ல கவனிங்க. அப்படின்னா அவனுக்கு அது ஒரு ஆசிரிப்பு கூடாரம். அந்த இடத்துல இருந்து கட்டளைகளை பெறுகிறான். 8வது வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நல்லா கவனிங்க. 3வது அதிகாரத்தில் அந்த 8வது வசனம் சொல்லுகிறது, தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். எதற்கு ஆலயம்? அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு, அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு. அங்கதான் அவருடைய சத்தத்தை நீ கேட்க முடியும். போகட்டும். ஆபிரகாமை எப்படி வழி நடத்தினார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் நல்ல கவனிக்க வேண்டும். துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அங்க இவ்வளவு காரியம் உண்டாயிருக்கும். வாசிப்போம். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள், என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னில் இருந்து வெளிப்படும். எங்க இருந்து வெளிப்படும்? அவர்கிட்ட இருந்து தான் வரும். ஜாஃப்ரி பேசுறான்னு நினைச்சிடாதீங்க. எந்த வசனத்தை பத்தியும் எனக்கு தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அது ஆண்டவர் சொல்றது கேட்கும். வேதம் என்னில் இருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அவர்கிட்ட இருந்தா வெளியே வரும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நல்ல கவனி. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன்னுடைய உறவிலை விட்டு வெளியே வான்னு சொன்னாரே. வாய் எதற்காக அவனை வெளியே பிரித்தெடுத்து கொண்டு வருகிறார்? லேவியரான 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. என்னுடையவர்களாய் இருக்க. நீ உலகத்தான் அல்ல. You are not of the world and not for the world. நல்லா கவனிக்க வேண்டாம். நீ என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அதனாலதான் ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறாரு. உறவினர்களை எல்லாம் விட்டு வெளியிலவான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3-4. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வம்சத்துல நம்மளும் சேர்றோம். ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். உடனே புறப்பட்டுட்டான். ஏன் புறப்பட்டு போனான்?
That is the reason. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8 முதல் 10. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சொந்தமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நல்ல கவனிங்க, எங்க போறனே தெரியாது. ஏன் அப்படி போனானா? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 10வது வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாம் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்தை அவன் என்னெல்லாம் பரலோகம் ஐயா. அவன் உலகத்துக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக ஆசைப்பட்டு போகல. அவன் எண்ணமெல்லாம் பரலோகம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதுதான் அவனுக்கு ஆலயம். அவனே உருவாக்குற ஒரு கூடாரத்தை உருவாக்குகிறான். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் அங்கே ஆசரிப்பு கூடத்தை உருவாக்குனது போல ஆபிரகாம் தனக்கு ஒரு கூடாரத்தை அங்க இருந்துதான் அவனோடு பேசுவார். அந்த இடத்துல இருந்துதான் அவனுக்கு கட்டளை கொடுப்பார். கர்த்தர் ஆபிரகாமை எப்படி உருவாக்கி கொண்டு வந்தார்? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த ஆபிரகாமை சொன்னாரே, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு. இதே வார்த்தைய மோசேக்கும் சொன்னாரியா, இதே வார்த்தையை மோசேக்கும் சொன்னாரு. உபாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். உத்தமனாயிரு. எதற்காக? அந்த கூடாரம் அவருடைய கட்டளைகளை பெறுகிறதற்கு, அவருடைய வழிகளை தெரிந்து கொள்கிறதற்கு. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நல்ல கவனிங்க, அதே வாக்குத்தத்த மகனுக்கு எதனால? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். என் நியமங்கள், என் கட்டளைகள், என் பிரமாணங்கள், என் விதிகள் அத்தனைக்கும் கீழ்ப்படிந்தான். அப்ப ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவர் பேரில் ஆணையிட்டார்னா அது மாறாதது. உன் சந்ததிக்குள் சொன்னாரே, அது ஒரே ஒரு சந்ததியை குறிக்கிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி அப்படின்னா நீங்களும் நானும் இன்னைக்கு நேத்து இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்னே. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்
குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னாலே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆபிரகாமுக்கு அந்த சந்ததியை ஆபிரகாம் மூலமாக கொண்டு வருகிறார். அப்படி என்றால் ஒரு சபையின் நோக்கம் என்ன? அன்று சபையை உருவாக்கினதின் நோக்கம் என்ன? கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்களா? அப்படின்னா அவருடைய சாயல்ல வருவோம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 9வது 10வது வசனங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். நல்ல கவனிச்சு, சிருஷ்டித்தவருடைய தேவனுடைய சாயல், அந்த சாயல்ல தானையா உண்டாக்கினாரு. அந்த சாயல தானையா இழந்துட்டான். அந்த சாயல் கிறிஸ்து மூலமாக நமக்கு உருவாக்கப்படதா கர்த்தர் சபையை கொண்டு வருகிறார். அந்த சாயல்ல உருவாக்கப்பட வேண்டும். பரலோகத்துக்கு படார்னு போயிரும் நினைக்காதீங்க. வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷன். அப்ப எதற்காக சபை? அவருடைய வருகைக்காக தான். அவருடைய வருகையில் அவரை மாதிரி நம்ம இருந்தாதான் போக முடியும். வாசிப்போமா? 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறதுனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அதுக்குத்தான் சபை. அவருடைய சாயலுக்கு நீ உருவாக்கப்பட வேண்டும். அவருடைய சாயலுக்குள்ள நீ வர வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு சபைக்கு மேய்ப்பனா இருக்கிறவன் எவ்வளவு பாரங்களை இருதயத்தில் சுமந்துட்டு இருப்பான் உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு மனுஷனை நம்பி ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார் ஐயா. அவனால நிம்மதியை தூங்க முடியுமா? ஒரே ஒரு மனிதனை நம்பி பல இடத்துல இருந்து சூனியத்தையும் மாந்திரியத்தையும் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரே, அவன் விடுதலை வாங்கி கொடுப்பாங்கிற நம்பிக்கை தானே. இவர்களுக்கு ஏற்ற ஆகாரத்தை அவரிடத்திலிருந்து வாங்கி கொடுப்பான்ங்கிற நம்பிக்கை தானே. அப்படின்னா அவருக்கு முன்பாக எவ்வளவு உண்மையா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறாரே, அவருடைய சாயலுக்குள்ள உருவாக்க. ஆபிரகாமை அப்படிதான் உருவாக்கினாரு. அவன் உருவாக்கப்பட்டு எங்க இருக்கிறான்?
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். அப்ப ஆபிரகாம் அங்க பரலோகத்தில் இருக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட சாயல்ல மாற்றப்பட்டிருக்கிறான் தெரியுமா? விக்கிர வழிபாட்டில் இருந்தவன், புற ஜாதியில பிறந்தவன். ஏன் அங்க போய் உட்கார வச்சிருக்கிறாரு? அப்போ அவனுக்குள் இருந்த சுபாவம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். எங்க கொண்டு விடப்பட்டானா? ஏன் ஆபிரகாம் மடியில விட்டா? அந்த ஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானம். ஐயா, அவன் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் அவருடைய அன்புல வராம மரித்து போன தரித்திரனை அவன் மடியில கொண்டு வர மாட்டான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழும் வரைக்கும் அவன் மடிக்கு போய் தான் போய் தாட்ட போக முடியும். அவனை உருவாக்கி கொண்டு வருகிறார். எதற்காக சபை கொடுக்கிறது? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அடிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்துல ஒரு வீடு நமக்கு இருக்குது. 5வது வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அதுக்கு ஆயத்தப்படுத்துகிறதுக்கு தான் சபை. அந்த சபையில ஆவியானவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அவர் தான் உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய வசனங்களையும் செய்தியும் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20-21 வசனங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, நம்ம எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வாசிப்போம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்மளை அவர் வல்லமையான செயலின்படி நம்மளை மறுரூபப்படுத்துவாரா? அப்ப யார் நம்மளை மறுரூபப்படுத்துகிறா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, அந்த சாயல் தேவ சாயல், அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மறுரூபம் அது வருகையில தான் நடக்குது. அந்த மறுரூபம் வருகையில தான் நடக்குது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51-52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அதுக்குதான் சபை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தெளிவாக எத்தனையோ வசனம் மூலமாக எதற்கு சபை உருவாக்குகிறது இருக்கு.